வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டெட்டு பேப்பர் 2 பாஸ் ஆகி யூஜிடி ஆர்பி மேத்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 2வது வீடியோ கொடுக்க போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்ச் ஆல்ரெடி நிறைய பேட்சஸ் போய்கிட்டு இருக்கு. இப்போ நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 14th April, தட் மீன்ஸ் தமிழ் நியூ இயர் டே 2026 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு புது பேட்ச் ஆரம்பிக்கிறேன். நம்மளுடைய புது பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் டோட்டலாக கவர் ஆகும். ரெக்கார்டடு, லைவு, டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுனால மார்ச்சில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு ஜூன் ஜூலை ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட இனிமேல் நீங்கள் உங்கள் ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தா கூட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து ஜூலையில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுன்னா செப்டம்பர் வாக்கில் தான் எக்ஸாம் இருக்கும். அதனால நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. நம்மளுடைய தமிழ் நியூ இயர் புது வருஷத்தில் புதுசாக ஒன்று ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணணுங்கிற பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம அந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே கட்டாயமாக பார்த்துருங்க. இது பாருங்கள், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் அடுத்த இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து ரூட்ஸை கேட்டிருக்காங்க. இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து நான் ரூட்ஸை கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க, ஒரு ரூட்டும் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிதானா? இதில் x⁴ இருக்குது. அப்போ 4 ரூட்டு கட்டாயமாக கண்டுபிடிக்கணும். 4 ரூட் இருக்கும் இல்லையா? அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஒரு ரூட்டாக இருந்தால் எக்ஸ் மைனஸ் ஏ வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ரூல். ஏ இஸ் ஏ ரூட் இம்ப்ளைஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இஸ் ஏ ஃபேக்டர். சரியா? இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர். இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் ரூட் பி ஒரு ரூட்டா இருந்ததுன்னா இம்மீடியட்டா ஏ மைனஸ் ரூட் பி ஒரு ரூட்டா இருக்கும். இதுதான் இர்ரேஷனல் ரூட். பிங்கிறது என்னது? ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்போ ஏ பிளஸ் ரூட் பி ஒரு ரூட்டா இருந்தா ஏ மைனஸ் ரூட் பி ஒரு ரூட்டா இருக்கும். இது இர்ரேஷனல் ரூட் அக்கர் இன் பேர். இமேஜினரி ரூட்ஸ் அக்கர் இன் பேர் அல்லது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் பேர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இமேஜினரி ரூட்ஸாக இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேர்டு அக்கர் இன் பேர், அதாவது ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா ஒரு ரூட்டா இருந்தா இம்மீடியட்டா ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா ஒரு ரூட்டா இருக்கும். சரியா? ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு முக்கியமான ரிசல்ட்ஸ். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண முடியும். இப்போ பாருங்க, x⁴ + 2x² - 16x + 77 = 0. One root is -2 + i root 7. அப்போ a ஒரு ரூட்டா இருந்தா உடனே நான் என்ன சொல்லியிருக்கேன்? x மைனஸ் a ஒரு ஃபேக்டரா இருக்கும். அப்போ x மைனஸ் a என்னதுங்க? -2 + i root 7 ஒரு ஃபேக்டரா இருக்கும். அதே சமயம் -2 + i root 7 ஒரு ரூட்டா இருந்தா இமீடியட்டா -2 - i root 7 இன்னொரு ரூட்டா இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, x மைனஸ் -2 - i root 7 ஒரு ஃபேக்டர். சரியா? அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, -2 + 2 ஆயிடும். இப்போ x + 2 - i root 7 into x plus 2 plus i root 7. சரியா? இது a, இது b, a b.
அதாவது a plus b into a minus b equal to a square minus b square. a plus b into a minus b. அப்போ இது a minus b, இது a plus b. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன? a square minus b square. அப்போ என்ன வரும்? x plus 2 the whole square minus b வந்து என்னது? I root 7 the whole square is a factor. is a factor. அப்படிதானா? a ஒரு ரூட்டா இருந்தா x minus a ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு ரூட், இது ஒரு ரூட். அப்ப x minus a, x minus b ஒரு ஃபேக்டரா இருக்கு. சரியா? இப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 மைனஸ் i ஸ்கொயர் இன்டூ 7. i ஸ்கொயர் இன் ரூட் 7 த ஹோல் ஸ்கொயர் என்னது? 7. i ஸ்கொயருங்கிறது என்னது? -1. அப்ப ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். அப்போ x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 11 இஸ் எ ஃபேக்டர். x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 11 இஸ் எ ஃபேக்டர். சரிதானா? இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. x பவர் 4 பிளஸ் 2x ஸ்கொயர். x கியூப் இல்லை, அதை 0 போட்டுக்கோங்க. பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 16x பிளஸ் 77. இங்க எது நம்மளுக்கு ஒரு ஃபேக்டர் என்னன்னு கிடைச்சிருக்கு? x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 11. இப்போ இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. அப்போ ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. 4x இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் 4x கியூப். சரிதானா? நான் சொல்றது புரியுதா? மல்டிப்ளை பண்ணிருக்கேன். இப்போ இது இதனுடைய ஃபேக்டர்னா டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணிட்டு வரக்கூடிய மீதி உள்ளதுதான் என்னவா இருக்கும்? மீதி உள்ள ரூட்ஸா இருக்கும். அடுத்தது பிளஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் 11x ஸ்கொயர். இப்போ கழிங்க. எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆயிருமா? இங்க 0, இங்க -4 கியூப் -4x கியூப். இங்க 2 -11 அப்போ -9x ஸ்கொயர் -16x மட்டும் இறக்கியிருக்கேன். சரியா? அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. இங்க என்ன இருக்கு? -4x கியூப் இருக்கு, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ -4x இதை வேணா அழிச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாம. -4x மல்டிப்ளை பண்ணுங்க. -4x கியூப் கேன்சல் ஆகுற மாதிரி உள்ள எலிமெண்ட்ஸை நம்ம சூஸ் பண்றோம். அடுத்தது 4x, இங்க -4x. அப்போ -16x ஸ்கொயர் -16x ஸ்கொயர். அடுத்தது இங்க 11, இங்க -4. அப்ப -44x. சரியா? இது கேன்சல் ஆயிருமா? -4 -4 +4 கேன்சல் ஆயிரும். இங்க 9, இங்க -16 வந்து பிளஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும். அப்ப போட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 7. 7x ஸ்கொயர் 7x ஸ்கொயர். இங்க மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. 4 6 8 28 பிளஸ் 28. இந்த மீதி உள்ள 77 இறக்கிக்கோங்க. மீதி உள்ள 77 இறக்கிக்கோங்க. இப்போ இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. 7x ஸ்கொயர் இருக்கா, இங்க 7 இருக்கா, அப்ப பிளஸ் 7 போட்டுக்கோங்க. என்ன வரும்? 7x ஸ்கொயர் பிளஸ் 28x பிளஸ் 77. அங்க என்ன இருக்கோ அதே இது வருது. 0 ஆயிடுதான் டிவைட் பண்ணா. சாரி, சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வந்துருது? 0 வந்துருது. அப்போ நம்மளுடைய ரிமைனிங் ரூட்ஸ் என்னதுதான்? ரிமைனிங் ரூட்ஸ் என்னதுதான்? இந்த கோஷன்ட் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் -4x பிளஸ் 7 ஈக்குவல் டு 0. அப்போ ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c is equal to 0. x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. சரியா? இதுல a எவ்வளவு, b எவ்வளவு, c எவ்வளவுன்னு எழுதுனா எழுதிக்கோங்க. a 1, b எவ்வளவு -4, c is equal to 7. அப்ப x is equal to என்ன வரும்னு பாருங்க, -b ஏற்கனவே மைனஸ் இருக்கு, அப்ப பிளஸ் இதாயிரும். பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர். b ஸ்கொயர் எவ்வளவு? 16 -4ac. ac 4 28 -28 divided by 2a 2 equal to 4 plus or minus root of, இது என்ன வருதுன்னு பாருங்க, 12 -12 by 2 -12 by 2. சரியா? இப்போ என்ன வரும்னு பாருங்க, equal to
4 plus or minus root of minus 3 into 4 by 2. மைனஸுக்கு ஒரு ஐ போட்டுடலாம். 4க்கு ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்கன்னா 2 வந்துடும். 4 plus or minus I2 into root 3 by 2. ஒரு 2 அவுட் சைடில் எடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 plus or minus I root 3 by 2. 2 plus or minus I root 3 by 2. ஸோ நம்மளுடைய ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஆன்சர் என்னது? 2 plus or minus I root 3. ஏற்கனவே இந்த ஒரு ரூட் இருக்கு. minus 2 plus I root 7 plus I root 7னா plus or minus I root 7 ரெண்டு வந்துருச்சு. 2 plus or minus I root 3 4 ரூட் வந்துருச்சா? x power 4 இருக்கு. நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு? 4 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் x power 5 minus x power 4 minus 8x square minus 9x minus 15. இதுல என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க. ரூட் 3 ஒரு ரூட், 1 minus 2i ரூட். அப்ப ரூட் 3 ஒரு ரூட்னா மைனஸ் ரூட் 3 ஒரு ரூட்டா இருக்கும். அடுத்தது 1 minus 2i ஒரு ரூட்னா 1 plus 2i ஒரு ரூட்டா இருக்கும். irrational roots occur in pair, imaginary roots occur in pair. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன செய்திடலாம்? அது கரஸ்பாண்டிங் ஃபேக்டர்ஸ் எழுதிடலாம். x minus root 3, அடுத்தது x minus minus root 3, x minus minus root 3. இங்க என்ன வரும்? x minus 1 minus 2i into x minus 1 plus 2i. சரிதானா? இதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒரு ஃபேக்டரா இருக்கும். இது ஒரு ஃபேக்டரா இருக்கும். அப்ப x minus root 3 into x plus root 3 into x minus 1 plus 2i. இங்க x minus 1 minus 2i, x minus 1 minus 2i. சரியா? இது a minus b into a plus b. அப்ப a square minus b square. அப்ப x square minus root 3 the whole square. x square minus root 3 the whole square என்னது? 3 ஆயிடும் இல்லையா? இங்க x minus 1 the whole square minus 2i the whole square equal to x square minus 3. இங்க இதை எக்ஸ்பாண்ட் பண்ணுங்க. x square minus 2x plus 1 minus 4i square. I square என்னது? minus 1. I square minus 1னா இது என்ன ஆயிடும்? plus 4 ஆயிடும். சரியா? அப்ப மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்க. x square minus 3 into x square minus 2x plus 5 is a factor. is a factor. multiply பண்ணுங்க. x power 4 minus 3x square minus 2x cube minus 6x plus 5x square minus 15. என்ன செஞ்சிருக்கேன்னு தெரியுதுல்ல? இந்த x ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் 3 இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். x பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 2x கியூப் மைனஸ் பிளஸ் 6x பிளஸ் 6x. அடுத்தது 5x ஸ்கொயர் மைனஸ் 6 15. அப்போ என்ன வருதுன்னு பாருங்க. x பவர் 4 மைனஸ் 2x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 15 இஸ் எ ஃபேக்டர். சரிதானா? நம்மளுக்கு ஏற்கனவே என்ன இருக்கு? x பவர் 5 இருக்கு. x பவர் 5 சரியா? 6x விட்டுட்டேன் போலயே. பிளஸ் 6x மைனஸ் 15. சரியா? இது ஒரு ஃபேக்டர். இதை நம்ம என்ன செய்யணும்? அந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை இதை வச்சு டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் ரூட்ஸ் என்ன செஞ்சிடும்? கிடைச்சிடும். இப்போ டிவைட் பண்ணுங்க. x பவர் 5 minus x power 4 plus 8x square minus 9x minus 15. சரியா? இங்க எதை வச்சு டிவைட் பண்ண போறோம்னு பார்த்துக்கோங்க. இதை அழிச்சுக்கலாம். இதை எதை வச்சு டிவைட் பண்ண போறோம்னு பார்த்துக்கோங்க. எதை வச்சு டிவைட் பண்ண போறோம்? x power 4 minus 2x cube plus 2x square plus 6x minus 15. சரியா? இங்க பாருங்க x பவர் 5 இருக்கு, இங்க x பவர் 4 இருக்கு. அப்போ x மல்டிப்ளை பண்ணுங்க. x பவர் 5 மைனஸ் 2x பவர் 4 பிளஸ் 2
8x ஸ்கொயர். அப்போ எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லையாங்க? இப்போ எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸ் கியூப் டேர்ம் 0 போட்டு எழுதிக்கலாம். 0x கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x மைனஸ் 15 மைனஸ் 9x மைனஸ் 15. சரியா? அப்போ இங்கே என்ன வருது, என்ன மல்டிப்ளை பண்ணோம், எக்ஸ் பவர் 5 மைனஸ் 2x பவர் 4 ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x கியூப் ப்ளஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 15x. சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் பவர் 5 கேன்சல் ஆயிருமா, மைனஸ் எக்ஸ் பவர் 4 இது ப்ளஸ் ஆயிரும், இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ். சரியா? அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x பவர் 4. அப்போ எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் என்னது 4. சரியா? அடுத்தது மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 6x மைனஸ் 15. எக்ஸ் ப்ளஸ் 1 போடுங்க, சரியா வந்துருமா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ நம்மளுடைய ரூட் என்னது தான், எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, மைனஸ் 1. நம்மளுக்கு என்னென்ன ரூட் கொடுத்துருந்தாங்க, ரூட் 3 மைனஸ் 1 மைனஸ் 2i ரூட் 3. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i கமா மைனஸ் 1. 5th டிகிரி ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு 5 ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. சரிதானா? ஓச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் இதே மெத்தடு தான், சேம் மெத்தடு.